ராமாயணம் பகுதி 75. ராமாயணத்தில் நேற்று 74வது பகுதியை பார்த்தோம். இன்று 75வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராமரின் அம்பினால் கும்பகர்ணன் ஒரு மலை விழுவது போல் மயங்கி விழுந்தான். ராமரோட அம்பு பட்ட உடனே ஒரு மலை விழுந்த மாதிரி கும்பகர்ணன் மயங்கி விழுந்தான். கும்பகர்ணனின் ரத்தம் சுக்ரீவனின் மேல் பட்டு அவன் மயக்கம் தெளிந்தான். அப்போது சுக்ரீவன் மயக்கம் தெளிந்ததைக் கண்டு ராமர் மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு கும்பகர்ணன் அம்பு பட்டு மயங்கி விழுந்திருப்பதை கண்ட சுக்ரீவன் ராமர்தான் இவ்வாறு செய்திருப்பார் என நினைத்தான். உடனே சுக்ரீவன் ராமர் எங்கே இருக்கிறார் என சுற்றி சுற்றி பார்த்தார். பிறகு ராமரை கண்டு மகிழ்ந்தான் சுக்ரீவன். இந்த மகிழ்ச்சியில் அவன் கும்பகர்ணனின் மீது பாய்ந்து, சுக்ரீவன் ராவணனிடமிருந்து கிரீடத்தில் இருந்து மணிகளை பறித்து வந்தது போல பாய்ந்து காதையும் மூக்கையும் கடித்து அதை எடுத்து சென்றார். யாரு? கும்பகர்ணனோட காதையும் மூக்கையும் கடித்து எடுத்து சென்றார். கும்பகர்ணனின் காதையும் மூக்கையும் நம் அரசர் சுக்ரீவன் கடித்து விட்டதை வானரங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் சொல்லி மகிழ்ந்து கொண்டனர். மகிழ்ச்சியில் ஆடினர். ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு, காதையும் மூக்கையும், கும்பகர்ணனின் காதையும் மூக்கையும் அறுத்து விட்டார் நமது அரசர், நமது சுக்ரீவ அரசர் கடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டாடினார்கள். சிறிது நேரம் கழித்து கும்பகர்ணன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். அப்போது தான் பிடித்து வைத்திருந்த சுக்ரீவன் எங்கே காணமே, தப்பி ஓடிவிட்டானே, அவன் தப்பி ஓடியதையும் தன் மூக்கையும் காதையும் கடித்து கொண்டு சென்றதையும் அறிந்து மிகவும் வருந்தினான் கும்பகர்ணன். என்னடா அது, நம்ம காதையும் மூக்கையும் கடிச்சிட்டானே சுக்ரீவன் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வேற வந்தது. இதனால் கடும் கோபம் கொண்ட கும்பகர்ணன் தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அவர்களை கொல்வேன் என கூறிக்கொண்டு அங்கிருந்து எழுந்தான். தன் கையில் இருந்த வாள் மற்றும் கேடகம் கொண்டு வீசி வீசி போர் புரிந்தான். இதனால் பல வானரங்கள் மாண்டு விழுந்தனர். அப்போது ஜாம்பவான் ராமரிடம் சென்று, பெருமானே, இந்த கும்பகர்ணனை சீக்கிரம் கொல்லுங்கள், இல்லையெனில் நம் வானர படைகளை அவன் அழித்து விடுவான் போலிருக்கிறது, அதனால் அவனை உடனே கொல்லுங்கள் என வேண்டினான் ஜாம்பவான். பிறகு ராமர் கும்பகர்ணனுடன் வந்த சேனைகள் அனைத்தையும் விரைந்து அழித்தார். ராமர் கும்பகர்ணன் கையில் இருந்த கேடகத்தை தன் அம்பை ஏவி அதை உடைத்தெறிந்தார். அப்போது கும்பகர்ணன் தன் கையில் இருந்த வாளை கொண்டு போர் புரிந்தான். பிறகு ராமர் கும்பகர்ணனை நோக்கி ஒவ்வொரு அம்பாக கனப்பொழுதில் செலுத்தினார். ஆனால் கும்பகர்ணன் இதையெல்லாம் தன் கைகளால் தடுத்து நிறுத்தினான். பிறகு மற்றொரு அம்பை ஏவி கும்பகர்ணனின் கையில் இருந்த வாளை உடைத்தெறிந்தார். தன் வாளை ராமன் உடைத்ததைக் கண்டு மற்றொரு வாளை கும்பகர்ணன் கையில் எடுத்து கொண்டு ராமரை தாக்கத் தொடங்கினான். அப்பொழுது ராமர் ஒவ்வொரு அம்பாக ஏவி கும்பகர்ணனிடமிருந்த வாள்கள், கேடகம், கவசம், சூலாயுதம் என அனைத்தையும் அறுத்தெறிந்தார். அப்போது ராவணன் கும்பகர்ணனுக்கு உதவியாக ஒரு சூலப்படையை அனுப்பினான். பிறகு கும்பகர்ணன் அந்த சூலப்படையை கொண்டு போர் புரிய தொடங்கினான். ஆனால் ராமர் அந்த படைகள் அனைத்தையும் தன் வில்லுக்கு இரையாக்கினார். கடைசியில் கும்பகர்ணன் மட்டும் தனியாக வெறுங்கையுடன் நின்றான். அப்பொழுது ராமர் கும்பகர்ணனை பார்த்து, பெரும் சேனைகளுடன் போர் புரிய வந்த நீ இப்பொழுது எல்லாம் இழந்து நிற்கின்றாய். நீ பண்பில் சிறந்தவன், நீதி நெறியில் உயர்ந்தவன், விபீஷ்ணனின் சகோதரன் என்பதால் உன்மேல் கருணை கொண்டு உன்னை விட்டு விடுகிறேன், கருணை காட்டுகிறேன்.
நீ இலங்கை நகருக்கு சென்று நாளை திரும்பி வந்து போர் செய்கிறாயா, அல்லது இப்பொழுதே என்னுடன் போரிட்டு மடிகிறாயா? உனது விருப்பம் எதுவோ அதன்படி செய் என்றார் ராமர். கும்பகர்ணன் ராமரிடம், ராமா, என்னால் சூர்ப்பனகை போல் மூக்கறுபட்டு உயிருடன் வாழ முடியாது. சூர்ப்பனகை போல் மூக்கு அறுபட்டு உயிருடன் வாழ இயலாது. நான் ராவணனின் தவறை தடுக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அண்ணன் கேட்டபாடில்லை. என்னால் அதை தடுக்கவும் முடியவில்லை. இன்று நான் உன் முன்னால் மூக்குக்கும் காதுக்கும் அறுபட்டு உன் முன் தலை குனிந்து நிற்கிறேன். உன் முன் தலை குனிந்து நிற்கிறேன், மூக்கும் காதும் அறுபட்டு. இந்த நிலைமையில் என்னால் இலங்கை நகருக்கு சென்று உயிர் வாழ முடியாது. நான் வீரப்போர் புரிந்து உயிர் விடுவேனே தவிர திரும்பி செல்ல மாட்டேன் என கூறிவிட்டு தன் பக்கத்தில் இருந்த மலை போன்ற பாறையை எடுத்து ராமரை நோக்கி வீசினான். ராமர் அதை தன் அம்பால் தூள் தூளாக்கினார். பிறகு கும்பகர்ணன் விடாமல் ஒவ்வொரு மலையாக எடுத்து ராமர் மீது வீசினார். ராமர் அதையெல்லாம் தன்னுடைய அம்பிற்கு இரையாக்கினார். இவ்வாறு கும்பகர்ணனுக்கும் ராமருக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது. ராமர் ஒரு அம்பை கும்பகர்ணனை நோக்கி ஏவினார். ஆனால் அந்த அம்பு கும்பகர்ணன் அணிந்திருந்த சிவபெருமான் கொடுத்த கவசத்தை துளைத்து கொண்டு உள்ளே செல்ல முடியவில்லை. இதனால் ராமர் சிவபெருமான் அருளிய பாசுபதாத்திரத்தை எடுத்து கும்பகர்ணன் மேல் ஏவி அவனது கவசத்தை உடைத்தெறிந்தார். பிறகு ராமர் மற்றொரு அம்பை ஏவி கும்பகர்ணனின் வலது கரத்தை அறுத்தெறிந்தார். ஆனால் கும்பகர்ணன் மற்றொரு இடது கையால் வானரங்களை அடித்து வீழ்த்தினான். இதை பார்த்த தேவர்கள் ராமரிடம், ராமா, அவனின் மற்றொரு கையையும், அதாவது இடது கையையும் அறுப்பாயாக என கேட்டுக்கொண்டனர். பிறகு ராமர் மற்றொரு அம்பை செலுத்தி கும்பகர்ணனின் மற்றொரு கையான இடது கையையும் அறுத்தெறிந்தார். கும்பகர்ணன், என் கைகள் போனால் என்ன, என் கால்கள் உள்ளது, அதை கொண்டு போர் புரிவேன் என கூறி வானரங்களிடம் போர் புரிந்தான். இதை பார்த்த ராமர் ஓர் அம்பை ஏவி கும்பகர்ணனின் காலை அறுத்தெறிந்தார். ஆனால் கும்பகர்ணன் மற்றொரு காலை கொண்டு போர் புரிய தொடங்கினான். பிறகு ராமர் கும்பகர்ணனின் மற்றொரு காலையும் ஓர் அம்பை ஏவி அறுத்தெறிந்தார். தன் கை கால் இழந்த கும்பகர்ணன் தன் வாயை கொண்டு ஊதி ஊதி போர் புரிந்தான். ராமர் கும்பகர்ணனின் தீர்க்கமான போரை கண்டு அதிசயித்து நின்றார். என்னடா அது, கையும் காலையும் வெட்டினா கூட இவன் வாயை வச்சுட்டு சண்டை போடுறானே, இவ்வளோ ஒரு தீர்க்கமாக சண்டை போடுறானேன்ட்டு ரொம்ப நெகிழ்ந்தார். அவர் அதிசயித்து போனார். வெகு நேரம் கும்பகர்ணனால் ஊதி ஊதி போர் புரிய முடியவில்லை. பிறகு கும்பகர்ணன் ராமரை நினைத்து, கால வரம்பின்றி வாழ வேண்டிய நான் ராவணனின் பெண்ணாசையால் இன்று வீழப் போகிறேன். ராமனின் வில்லின் ஆற்றலுக்கு முன் 1000 ராவணன் வந்தாலும் ராமனுக்கு இணையாக முடியாது என நினைத்தான் கும்பகர்ணன். பிறகு கும்பகர்ணன் ராமரிடம், ராமா, நீ சிபி சக்கரவர்த்தி போல் அபயம் என்று வருபவரை காக்கும் பண்புடையவன். விபீஷ்ணன் அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் உன்னை நம்பி அடைக்கலம் தேடி வந்தான். என் தம்பி விபீஷ்ணன் நற்குணசீலன், நீதி நெறி தவறாதவன். அவனை காப்பது உன்னுடைய கடமை. ராவணன் தம்பி என்று பாராமல் விபீஷ்ணனை கொல்ல வருவான். நீ அவனிடம் விபீஷணனை காப்பாற்று. ராவணன் என்ன பண்ணுவா, தம்பின்னு பார்க்காம விபீஷணனை கொல்ல வருவான். அந்த விபீஷணனை நீ காப்பாற்று. உன் தம்பிகளில் ஒருவராக அல்லது நீயோ யாரேனும் விபீஷணனை விட்டு பிரியாமல் அவனை காக்க வேண்டும். உன்னோட தம்பிகளில் ஒருவனா விபீஷணன் நினச்சிக்கோ, அவனை கைவிட்டு விடாதே. ராமா, அனைத்தும் அறிந்த பரம்பொருளே, நான் இறுதியாக உன்னிடம் ஒரு வரம் கேட்க வேண்டும். அதை நீ எனக்கு மறுக்காமல் தர வேண்டும் என்றான் கும்பகர்ணன். ராமர், கும்பகர்ணா, உன் வரத்தை கேள் என்றார். கும்பகர்ணன், ராமா,
இந்த யுத்தத்தை தேவர்கள் முதலானோர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னை கை கால்கள் இல்லாத முண்டம் என யாரும் ஏளனம் செய்யாத வண்ணம் என் கழுத்தை துண்டித்து யாருக்கும் எட்டாத தூரத்தில் கண்காணாமல் கடலில் போட்டுவிடு. என் முண்டம் ஒருவர் கண்ணிற்கும் பட வேண்டாம். இந்த வரத்தை நீ எனக்கு அருள வேண்டும் என்றான் கும்பகர்ணன். பிறகு ராமர் தன் அம்பினால் கும்பகர்ணனின் தலையை துண்டித்து அது கடலில் மூழ்கும்படி செய்தார். கும்பகர்ணனின் தலை கடலில் மூழ்கியது. நாளை என்ன நடக்குது நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் கனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.